அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். ஒரு ஹாட்டான டவுட்டு. துபாயில் இங்கே நாங்கள் இருக்கிறதுனால இங்கே இப்போ நேஷ்னல் டே டிசம்பர் 2 ஆக்சுவலாக அதுக்காக காரில் ஸ்டிக்கரிங் பண்ணுறது, மினிஸ்ட்ரியோட ஸ்டிக்கரிங், இந்த நேஷ்னல் ஃப்ளாகு, அதுக்குண்டான இந்த பொருட்கள் வாங்குறது, இதெல்லாம் இஸ்ராஃபுடைய அக்கௌண்ட்டில் போகுமா இல்லை ஒரு என்ன சொல்கிறது, எப்படியாப்பட்ட ஒரு கன்சிட்ரேஷனில் இதை வச்சுக்கலாம் நம்ம? அதை கொஞ்சம் இன்ஷால்லாஹ் வாய்ஸாகவே ரெக்கார்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ஏன்னா இதை நான் மற்ற குரூப்ஸ்க்கும் சர்க்குலேட்டும் பண்ணுவேன் இன்ஷால்லாஹ். வலைக்கம் சலாம். அதாவது சகோதரர் பாஷா அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. துபாயில் டிசம்பர் 2 இந்த தேசிய ஒரு நாளாக இருக்குது. அந்த நாளில் இந்த மாதிரி ஃப்ளாகு ஸ்டிக்கராக ஒட்டிக்கிறது, அந்த மாதிரி சில தேசப்பற்றான காரியங்கள் வெளிப்படுத்துறது இஸ்லாத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த நம்ம செலவு பண்ணுற அந்த பைசா ஒரு இஸ்ராஃபான ஒரு நிலைமைக்கு போயிடுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பொதுவாகவே ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது இந்த காரியத்தை பொறுத்த வரைக்கும் தேசப்பற்று ஒரு பக்கம் இருந்தாலும் இது கொண்டாட்டமாக தான் எல்லா நாடுகள்லையும் செய்கிறாங்க. அந்த நாட்டினுடைய குடியரசு தின விழாவை என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கொண்டாட்டமான ஒரு நாடாக தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கொண்டாட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லும் பொழுது 2 தினங்கள் தான் பெருநாள் என்று சொல்லக்கூடிய அந்த 2 தினங்கள் சந்தோஷத்துக்குரிய நாட்கள் ஈதுல் ஃபித்ர் ஒன்று, ஈதுல் அல்ஹா ஒன்று. இந்த 2 நாள் தான் சந்தோஷத்துக்குரிய நாளாகவும் கொண்டாடக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. அந்த நாள்லையுமே நம்ம தேவையில்லாத விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது இஸ்ராஃபுக்கு உண்டான ஒரு நிலைமையில தான் சேர்க்கப்படும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம தேசப்பட்டு வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை வைத்து இந்த நாளில் கொண்டாடுவது என்பது இஸ்லாத்தினுடைய பார்வையில் பார்க்கும் பொழுது ஒரு தவறான செயல்பாடு தான். இதை இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தது கிடையாது, அனுமதிக்கவும் இல்லை. இந்த மாதிரி தேசப்பட்ட இப்படியெல்லாம் வெளிப்படுத்துங்க அப்படின்னு போட்டு சொல்லவும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில நாடுகளில் என்ன செய்கிறாங்க, அந்த தேசிய கொடியை ஏற்றுறாங்க, தேசிய கொடிக்கு என்ன செய்கிறாங்க, சல்யூட் அடிக்கிறாங்க, வணக்கம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய செயல்பாடுகள் நடக்குது. இதெல்லாம் ஷிர்க்குங்கிற ஒரு தரத்தில் கொண்டு போய் வச்சிடுறாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரை ஓட்டுறது, இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளை செஞ்சு நம்முடைய தேசப்பற்றை வெளிப்படுத்துறது அப்படிங்கும் பொழுது சாதாரணமாக ஒரு கட்டாயம் அப்படிங்கிற சூழ்நிலையில் செஞ்சால் அது வேறு விஷயம். ஆனால் எக்ஸ்ட்ரீமிசனாக கொஞ்சம் கூடுதலாகவே ஓவராக நம்ம செய்வோம், தேசப்பற்றை காட்டுவோம் அப்படின்னு போட்டு சொல்லக்கூடாது. இதில் ஒரு விஷயத்தையும் உதாரணமாக சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேசப்பற்றோடு இருந்தாங்க. தேசப்பற்றோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. எப்படி அப்படின்னு சொன்னால் மக்காலேருந்து மதீனாவுக்கு போகும்பொழுது எல்லையிலேருந்து சொல்கிறாங்க, மக்காவே நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். அந்த வார்த்தையை பார்த்திங்கன்னா தெரியும், ரஹீக்கில் கூட வருது. மக்காவை நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், என்னை வெளியேற்றவில்லை என்று சொன்னால் உன்னை விட்டு நான் வெளியேறி இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த நாட்டின் மேலே இருந்த ஒரு பிரியம் தான், தேசப்பட்டு தான். ஆனால் இதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாடலை. இதற்காக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் திரும்பி மக்காவை நம்ம கைப்பற்றினோமே அப்படிங்கிறதுக்காண்டியோ ஃபத்ஹ் மக்கா நடந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கொண்டாடி அந்த மாதிரி ஒரு காரியத்தைலாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தலை. அது ஒரு சிறந்த நாளாகலாம் ஆக்கலை. இஸ்லாத்தில் அப்படிலாம் கிடையாது. அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு காரியம் என்பது இஸ்ராஃபுக்கு உண்டான ஒரு செயல்பாட்டில் தான் கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னு சொன்னால் இஸ்லாம் சொல்லித்தரலை இந்த கொண்டாட்டத்தையோ அதுபோல் இந்த மாதிரி காரியத்தை செய்வதற்கோ இஸ்லாம் நமக்கு வழிகாட்டலை. சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்னு சொன்னால் அந்த பெருநாள் மட்டும்தான், 2 பெருநாட்கள் மட்டும்தான். அந்த 2 பெருநாளுக்களுமே இஸ்ராஃபான காரியங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதுவுமே குற்றம் தான். இந்த விஷயத்தை நாம் உணர்ந்துக்கிறணும். வேறு எதுவும் இது சம்மந்தமாக உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கருத்துக்களை சொல்லலாம். இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னமும் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி விஷயத்தை கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இன்னும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். ஆமாஜி, அதான் இன்ஷால்லா அவங்களாம் என்னுடைய வேற குரூப்ஸில் இருக்கிறாங்க. நிறைய குரூப் இந்த மாதிரி இருக்குது. நான் தான் அட்மினாக இருக்கேன் அதுக்கு, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ எதனா டவுட்னா பாஷா பாய் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம குர்ஆன் ஹதீஸுடைய அனுசரணையில் என்ன இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து இந்த மாதிரி இப்போ ஸ்காலர்ஸ்கிட்டையும் படித்தவங்ககிட்டையும் தெரிஞ்சவங்ககிட்டையும் அந்த அறிவுறுதலை கேட்டு, சப்போஸ் உங்களுக்கு இப்போ தப்பான வார்த்தைகளாக இருந்தால் எப்படி தப்புன்னு நான் கேட்டிருப்பேன். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் நான் விட்டுருந்துருக்க மாட்டேன். மேபி குரூப்பில் நான் கேட்காட்டி கூட சரி, உங்களை நான் தனிப்பட்ட முறையில் அப்ரோச் பண்ணியிருந்திருப்பேன். செகண்ட் பாயிண்ட் அவர் வேற குரூப்பில் இருக்கிறதுனால
இந்த மாதிரி எல்லாரும் எடுத்து மிங்கிள் பண்ணுறதுன்றது கொஞ்சம் சிரமமான விஷயம். அவங்களும் கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் டைம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இன்ஷால்லா. அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாரும் சேர்த்து ஒருங்கிணைந்து இன்ஷால்லா பண்ணிவிடுவேன். மோரோவர் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் உங்ககிட்ட நான் எதிர்பார்த்து நீங்களும் அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தீங்கன்னா இன்ஷால்லா டெஃபினட்டாக வந்து நம்ம எல்லாமே ஒன்றிணைஞ்சிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கால சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். நீங்கள் அல்லாஹ் கேட்க வேண்டிய தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்ஷால்லா எப்படி நீங்கள் படிச்சிருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் எந்த ஒரு கான்செப்ட்லேயும் வந்து நம்மளுக்குள்ள வந்து ஒரு மாற்று கருத்து கூட வந்தது கிடையாது. இன்ஷால்லா வரும் வராதுன்ற பெரிய ஹோப்பில் இருக்கேன் நான் இன்ஷால்லா. எனிவே இம்ரான் தான் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், பிடிச்சவர். அவர் ரெஃபர் பண்ணியிருக்காரு உங்களை. இன்ஷால்லா இது ஒரு டைட்டான ஹோல்டு. ஆனால் இன்ஷால்லா விடவே மாட்டேன். இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன் படித்தவங்க யார் அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் புகழுக்குரியும் அல்லாஹ் அவனுடைய அடிப்படையில் இன்ஷால்லா எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் அல்லாஹ் லேசாக்கி தரணும். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் ஹைரா.